காரில் சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்த இருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு எஸ்கேப். காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரே வருடத்திற்குள் இளைஞருக்கு நேர்ந்த பயங்கரம். சாதி விட்டு சாதி மாறி திருமணம் செய்த ஆத்திரமா? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? காலையில் 9 மணி இருக்கும். ஸ்கூல் காலேஜுக்கு போகிற பசங்க, வேலைக்கு போகிறவங்கன்னு எல்லாரும் அறக்க பறக்க ரோட்டில் வேகமாக போயிட்டு இருந்தாங்க. உத்தரப்பிரதேசம் கிரேட்டர் நொய்டாவில் இருக்கிற தன்னோட ஆஃபீஸ்க்கு இளைஞர் ஒருத்தர் காரில் போயிட்டு இருந்திருக்காரு. மாஸ்க், ஹெல்மெட் போட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு புல்லட் பைக்கில் வந்த 2 பேர் இளைஞரோட காரை வேணுமனே மோதியிருக்காங்க. அதனால டென்ஷனான அந்த இளைஞர் கார்ல இருந்து இறங்கி பைக்கில் வந்தவங்க கிட்ட பார்த்து வரமாட்டீங்களான்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. அப்போ திடீர்னு ஒருத்தன் தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து இளைஞரை சுட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவரை கீழே தள்ளிவிட்டு சரமாரியா அடிச்சுட்டு 2 பேரும் கண்ணு மிக்கிற நேரத்தில் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க அந்த கொடூர சம்பவத்தை பார்த்து உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் நடு ரோட்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இளைஞரோட சீரியஸ் கண்டிஷனை பார்த்த மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் எவ்வளவு போராடியும் சிகிச்சை கை கொடுக்காம அந்த இளைஞர் இறந்து போயிட்டாரு. ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல இளைஞரை துப்பாக்கியால் சுட்டு கொன்னது யாரு? துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பகைன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில் இறங்கினாங்க. முதல்ல சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் காவலர்கள் ஒன்று விடாமல் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. இளைஞரை கொலை பண்ணவங்க மாஸ்க் போட்டு இருந்ததுனால போலீஸால அவங்கள சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இளைஞரோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சா அவரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க லீடு கிடைக்கும்னு யோசிச்ச போலீஸ் முதல்ல அவர் யாரு என்னங்கிறத விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல கொல்லப்பட்டவர் பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்த மஞ்சித்னு தெரிய வந்துச்சு. மஞ்சித்தோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணப்ப உங்க மகனுக்கு யார் கூடயாச்சும் முன்விரோதம் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க காவலர்கள். என் மகனை திட்டம் போட்டு கொலை பண்ணது அவனோட மாமியார் தான் சொல்லி கதறி அழுதுருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? சொந்த மருமகனை எதுக்காக கொலை பண்ணணும்? அவரோட மனைவி எங்கன்னு கேட்டப்பதான் கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. அடுத்ததா மஞ்சித்தோட மாமியார் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. மஞ்சித்தோட மரணத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் என்ன பிரச்சனை? ரொம்ப நாளாவே உங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டைன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு மஞ்சித்தை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் பொண்ணு கல்யாணம் ஆன மறுநாளே வீட்டுக்கு வந்துட்டா அவன் என்னோட மருமகனே கிடையாதுன்னு திமிரா பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல மாமனாரும் மச்சானும் போலீஸ் கிட்ட எகிரி இருக்காங்க. மஞ்சித் எப்படி செத்தான்னு எங்களுக்கு தெரியாது சார், அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, முதல்ல நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தது தெரிஞ்சா எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னு சொல்லி காவலர்கள் கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க. போலீஸ் கிட்டே எகிறுறீங்களான்னு 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மஞ்சித்தை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த மாமனாரும் மச்சானுங்கிறது தெரிய வந்திருக்கு. அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹெல்மெட் போட்டு வந்து யாரோ வந்து கொலை பண்ற மாதிரி கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. காசியாபாத்ல இருந்த மஞ்சித்தும் டெல்லியை சேர்ந்த மேகா ரத்தோரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்துல பழக்கம் ஏற்பட்டு லவ் பண்ணியிருக்காங்க. மஞ்சித் வேற சமூகத்தை சேர்ந்தவர்னு மேகா ரத்தோர் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் 2 பேரும் தங்களோட காதலில் ஸ்ட்ராங்காக இருந்ததால மஞ்சித்தும் மேகா ரத்தோரும் பெற்றோரோட எதிர்ப்பை மீறி 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2 குடும்பத்துக்கும் இடையில அடிக்கடி பயங்கர சண்டை வந்திருக்கு. கல்யாணமான அடுத்த நாளே தனி கொடுத்தலம் போலான்னு மஞ்சித்தை நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேகா. அதனாலேயே கணவன் மனைவி 2 பேத்துக்கும் தினமும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த மஞ்சித் மனைவியை அடிச்சிருக்காரு. என்னையே அடிச்சிட்டல, இனிமே உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணமான 1 வாரத்துக்குள்ளேயே பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மேகா. கோவத்துல அடிச்சிட்டோம்னு மேகாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க மஞ்சித். அப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீ
எங்க வீட்டு பொண்ணையே அடிப்பியான்னு மேகாவோட தாய் மஞ்சித்தோட சாதி பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனா மனைவி மேகாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்காரு மஞ்சித். அப்போ உன் குடும்பத்தை விட்டு வர்றதா இருந்தா நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம், இல்லைனா நான் எங்க அம்மா வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க மேகா. மனைவி ஆசைப்பட்ட மாதிரியே இந்திராபுரத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருக்காரு மஞ்சித். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. மஞ்சித் அடிக்கடி அவங்க அம்மா அக்காவை பார்க்க போயிருக்காரு. இந்த விஷயம் மேகாவுக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மா அக்காவெல்லாம் போய் பார்க்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க மேகா. அதனால திரும்பவும் 2 பேருக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. சண்டை அதிகமானதுல மஞ்சித் மனைவி மேகாவை அடிச்சிருக்காரு. அடுத்து மேகா மறுபடியும் தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எங்க மக மேலேயே கைய வைக்கிறியா, உன்னை உயிரோடவே விட மாட்டோன்னு மஞ்சித்தை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க மேகாவோட அப்பாவும் அண்ணனும். சம்பவம் நடந்த அன்னைக்கு மஞ்சித் தனியா கார்ல போகிறத பார்த்த 2 பேரும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானேங்கிற ஆத்திரம் ஆரம்பத்துல இருந்தே மேகாவோட அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இருந்துட்டே இருந்திருக்கு. மகள் மேல கைய வச்சதும் அந்த ஆத்திரத்தோட சேர்த்து தங்களோட சாதி வெறியையும் தீர்த்துக்கிட்டாங்க. எல்லா விஷயமும் போலீஸ் விசாரணையில உறுதியாயிருக்கு. அடுத்து கொலையாளிகளை கைது செஞ்ச போலீஸ் அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த கொலையில மேகாவும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களாங்கிற சந்தேகத்துல அவங்க கிட்டையும் தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு.